இப்போ காட்சி என்னன்னா, உங்கள் மனத்திரையிலே பார்த்து கொள்ளுங்கள். தசரதனுக்கு முதுமை வந்து விட்டது. ராமனுக்கு அடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும்னு தசரதன் தீர்மானித்து விட்டான். தசரதன் ராமனை அழைக்கிறான். அழைத்து ராமனிடம் தசரதன் சொல்கிறான். அந்த பேச்சை கேட்டு ராமன் பூத்த புன்னகை இது. அப்ப தசரதன் என்ன சொன்னார்? ஸ்லோகத்திலே பாருங்கள். ராமா, என் இனியவனே ராமா. தசரதன் எப்போதும் வாயார கூப்பிடுவானா ராமா, ராமபத்ரா, ராமா என்று ராமனை ஆசையோடு அழைப்பான் தசரதன். அந்த ஆசையோடு ராமா துவயதி வத்சலா பிரகிருத்தையா, ராமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. ஏன் தெரியுமா? பிரகிருத்தையா, நம்ம ஜனங்கள் ஊர் மக்கள்லாம் இருக்காளே, துவயி அதிவத்சலாக, உங்ககிட்ட ரொம்ப அன்பு கொண்டு இருக்கிறார்கள் ராமா. ஏன்னா தசரதன் சொல்றாராம், நான் மக்கள்கிட்ட கூப்பிட்டு அபிப்பிராயம் கேட்டேன், நானே ஆட்சி பண்ணட்டுமா அல்லது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டேன். மக்கள்லாம் சொல்லிட்டா, இல்ல இல்ல, இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம்னு பட்டத்து யானையான சத்ருஞ்சயன் மீது அப்படி இருபுறமும் சாமரம் வீச ராமபிரான் எழுந்தருளக்கூடிய காட்சி, குடைப்பிடிக்க வெண்குடை கீழே ராமன் வரக்கூடிய அந்த காட்சி, இளவரசு பட்டத்தை ராமன் சூடும் அந்த காட்சி, அதை சேவிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். சீக்கிரமா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைங்கோன்னு மக்கள் அத்தனை பேரும் ஒரே குரல்ல சொல்லிட்டாராமா. அதனால ராமா தொய்யத்தி வத்சலா பிரகிருத்தையா, மக்கள் உன் மீது, நம் பிரஜைகள் உன் மீது ரொம்ப அபிமானம் வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, மையாயதேயம் ஜரா, தசரதன் சொல்றார், எனக்கு ஜரானா மூப்புன்னு அர்த்தம், எனக்கு வயசாச்சுப்பா, முதுமை வந்து விட்டது. இத கம்பராமாயணத்துல அழகா சொன்னார். பொதுவா என்னன்னா, நம்ம காதோரம் தான் முதல்ல முடி நரைக்க ஆரம்பிக்கும். இது பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். தலையில மேலெல்லாம் நரைக்காது, காது ஓரமா தான் முதல்ல முடி நரைக்க ஆரம்பிக்கும். அது ஏன்னா கம்பர் ரொம்ப ரசமா சொன்னார், தசரதனுக்கும் காதோரமா தான் நரைமுடி வர தொடங்கியது. அது எதுக்குன்னா, அந்த நரைமுடி தசரதன் காதுல போய் ரகசியம் சொன்னுதான். ஏன்பா உனக்கு தான் வயதாகி விட்டதே, வயதாகி விட்டதுன்னா இன்னுமா உலகியல் சுகத்தில் இருப்பாய், காட்டுக்கு போய் இறைவனை குறித்து தவம் புரிய மாட்டாயா என்று தசரதனுடைய காதில் போய் முதுமை வந்து விட்டதுன்னு தெரிவிப்பதற்காக காதோரமாக நரை வந்தது. ஏன்னா அவர் பெரிய ராஜா இல்லையா தசரதன், ஓப்பனா ஊரறிய அவருக்கு போய் அறிவுரை சொன்னா ராஜா கோச்சுப்பார். அதனால காதோரமா நரைமுடி வந்து காதுக்குள்ளே ரகசியம் சொன்னதுன்னு கம்பர் ரசிக்கிறார். அதனால தசரதன் சொல்லிட்டார்,